ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா பூமி லாக்கில் பாருங்கள். இன்றைக்கி வந்து மிளகு தக்காளி கீரை கூட்டு செய்ய போகிறேன். இதை வந்து சுக்குடி கீரைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மிளகு தக்காளின்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு, இந்த காம்பெல்லாம் போடக்கூடாது. இந்த இலையை மட்டும் எடுத்து பச்சை பருப்பு போட்டு அதில் வந்து கூட்டு செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதான் செய்ய போகிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த குச்சியிலேருந்து இந்த இலையெல்லாம் தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இந்த கீரைக்கு வந்து கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், இது பாசிப்பருப்பை அவிச்சு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு போட்டால் தான் கூட்டு நல்லாயிருக்கும். அதாவது பச்சை பருப்பு இருக்குல்ல, அதை தான் அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்குவோம். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கீரைக்கு வந்து கருவேப்பிலையெல்லாம் போடக்கூடாது. இப்போ இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கீரையை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா அப்படி வதக்கி விடுவோம். இந்த கீரை கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் சீரகம் சோம்புத்தூள் இது கொஞ்சம் கூட்டுக்கு சேர்த்துக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம்ல அந்த பருப்பு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், நல்லா ஒரு சூப்பரான மிளகு தக்காளி கூட்டு வச்சாச்சு. இந்த இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாய் புண்ணு, வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. அல்சர் உள்ளவங்க இதை வந்து வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. அந்த புண்ணுக்கு வந்து நல்லா குணமாகும், சீக்கிரமாக குணமாகும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.